வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। हरि ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவானது தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தம சர்க்கா, சர்க்கமானது 7, மாலிவதா. ஸ்ரீமன் நாராயணர் அரக்கனாகப்பட்ட மால்யவானியினுடைய தம்பியாகப்பட்ட மாலி அந்த அரக்கனை வதம் செய்தாராம் என்கின்ற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து 28வது சுலோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜதாசே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகனானுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தம சர்க்கா, சர்க்கமானது 7, மாலிவதா. ஸ்ரீமன் நாராயணர் அரக்கனாகப்பட்ட மால்யவானியினுடைய தம்பியாகப்பட்ட மாலியை வதம் செய்தாராம். நாராயணகிரிம் தேது கர்ஜந்தோர் ராட்சசாம்புதாக வவ்ருஷு சரவர்ஷேண வருஷேணே வாத்ரிமம் புதாக. மேகங்களானது அதாவது ஒரு பெரிய மலையானது இருக்கு. அந்த மலை மேல மேகங்களானது சூழ்ந்து கொண்டு அந்த மலை மீது எப்படி மழையை பொழிந்து அந்த மலையையே முழுமையாக எப்படி குளிப்பாட்டி கொண்டு இருக்குமோ அதுபோல இந்த அரக்கர்களுடைய கூட்டமானது மேக கூட்டம், 2 மேகங்கள் ஒன்று சேர்ந்தனா இடி முழக்கமானது ஏற்படும், சப்தம் பெருசாக வரும். அந்த இடி முழக்கம் போல செய்து கொண்டு அஸ்திரங்கள் அனைத்தையும் ஜலமாக மேகங்களாக இருக்கக்கூடிய அந்த இது சப்தம், அஸ்திரங்களாக இருக்கக்கூடியது ஜலம், தண்ணீர். ஸ்ரீமன் நாராயணர் அவர் தான் மலை.
அவர் மீது அனைவரும் பொழிந்தார்கள். அப்படி பொழிந்து ஸ்ரீமன் நாராயணரை வாட்டி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ராமா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். ஷியாமா வதா தஸ்தை விஷ்ணு நீலை நக்தஞ்ச ரோத்தமைஹி. விருத்தோ அஞ்சனகிரி வாசித் வர்ஷமானை பயோதரைஹி. இயற்கையாகவே ஸ்ரீமன் நாராயணர் அவருடைய உடலுடைய வண்ணமானது பிரம்மாண்டமாக ஒளி வீசக்கூடிய ஷியாம அப்படின்ற வண்ணமயமாக இருக்கக்கூடியது. அரக்க வீரர்களும் கண்ணங்கரேல்னு கருத்த வண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அனைவரும் ஸ்ரீமன் நாராயண பெருமாளை சூழ்ந்து கொண்டு அரக்கர்கள்லாம் அம்பு மாறி அந்த அம்புகளை எய்தினாலும் ஸ்ரீமன் நாராயணர் மேலே அதை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது தெரியுமா? அஞ்சனமலையானது ஒரு பெரிய மலை. மலையிலேயே அஞ்சனமலை பெரிய மலை. அந்த மலையை சூழ்ந்து கொண்டு ஆகாயத்தில் எப்படி கரு மேகங்கள் சூழ்ந்து கொண்டு மழை பொழிவதைப் போல ஸ்ரீமன் நாராயணர் மீது அரக்கர்கள் செலுத்திய அம்பானது காண்போர்கள் அனைவருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சதாம். ராமா சலபாயிவ கேதாரம் மசகாயிவ பாவகம் யதாம் ருத்தகடம் தம்சா மகராயிவ சார்ணவம் ததா ரக்ஷோ தனுர்முக்தா வஜ்ராணில மனோஜவாக ஹரிம் விசந்தி ஸ்ம சரா லோகா இவ விபர்யே. அதாவது அகஸ்திய மாமுனிவர் சொல்றார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமா இப்போ ஒரு பயிர் நிலமானது இருக்கு. அந்த பயிர் நிலத்தில் பயிர்களானது பிரமாதமாக விளைஞ்சிருக்கு. அதை வெட்டுக்கிளிகளானது எப்படி புகுந்து கொண்டு அந்த பயிர்களை நாசம் செய்யுமோ அதுபோலவும் ஒரு அக்னியானது இருக்கு. ரொம்ப ஒரு காட்டில் தீயானது பிடிச்சிட்டு இருக்கு. அந்த அக்னியில் இரவு நேரத்தில் இந்த விட்டி பூச்சிகள் இருக்கும். அது எப்படி அக்னியில் போய் விழுமோ அதுபோலவும் ஒரு கல்லானது ஒரு பனை மரத்துலையோ தென்னை மரத்துலையோ ஒரு கல்லானது பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு குடத்தை வைப்பான். அந்த குடத்தில் பார்த்தோம்னா ராமா ஈக்கள் நிறைய அது உள்ள போய் அமிழ்ந்திருக்கும். அதுபோலவும் ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த கடலில் முதலையை பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாது. அது அந்த கடலில் சென்று மறைஞ்சு போயிடும். அதுபோலவும் அரக்கர்கள் இவெல்லாம் ஏவி விட்ட வஜ்ரம் போல பிரமாதமாக கூர்மையாக இருக்கக்கூடியவைகளும் அந்த ஒவ்வொரு அம்புகளும் வாயு வேகம் மனோவேகம் கொண்டதை போல செல்லக்கூடியவைகளாக இருக்கின்ற அந்த படை அம்புகள் அனைத்துமே கருவிகள்லாம் ராமா மகாவிஷ்ணுவனுடைய சரீரம், அதாவது அவருடைய திரு உடலுக்குள்ள போய் சென்று மறைந்து போயிடுத்துதாமா. அது எப்படி இருந்தது தெரியுமா பார்க்கறதுக்கு? பிரளய காலத்தில் 7-14 உலகங்களும் அவரோட
ஸ்ரீமன் நாராயணருடைய உடலுக்குள்ளேயே சென்று ஐக்கியமான மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு ராமா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். சந்தனை சந்தனகதா கஜைஸ்ய கஜபிருஷ்டகாः அஸ்வாரோகாஸ் ததாஸ் வைஷ்ய பாதா தாஸ் சாம்பரே ஸ்திதாः ராட்சசேந்திர கிரீபா சரை சத்ய ருஷ்டிதோமரைஹி நிருஸ்வாசம் ஹரிம் சக்ரு பிராணாயாம இவத்விஜம். அப்போ அந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணருக்கும் அரக்கருக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்தது தெரியுமாராமா? தேரில் ஏறி நின்று கொண்டு போர் புரியக்கூடியவர்கள், யானையின் மேலே அமர்ந்து கொண்டு போர் செய்யக்கூடியவர்கள், குதிரை மீது அமர்ந்து கொண்டு போர் செய்யக்கூடியவர்கள், காலாலேயே நடந்து சென்று போர் புரியக்கூடிய காலாட்படையினர்கள் எல்லாருமே எப்படி போர் புரிஞ்சா தெரியுமாராமா? ஆகாயத்தில் வானத்தில் இருந்து தான் போர் புரிகிறா, பூமியில் இல்லை, ஆகாயத்தில் போர் புரிஞ்சா. ஒரு மலை போல, அதாவது எப்படின்னாக்கா அரக்கர்களுக்கெல்லாம் உருவமானதை பார்த்தோம்னா, ஒரு மலையை பார்த்தோம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுபோல பேருருவம் கொண்டவாலாம். அவர்கள் வேல் வச்சிருந்தா கையில், இருபுறமும் கூர்மையான வாழ். தோமரம்ங்கிறது என்னன்னாக்கா ஈட்டி, எரியிற ஈட்டி, எரியாயிரம்னு வேறு அது தோமரம். மற்றும் அம்புகள், இவை அனைத்தையும் ஸ்ரீமன் நாராயணனை இவெல்லாம் தாக்கினாராமா. அப்போ ஸ்ரீமன் நாராயணர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா தெரியுமா? ஒரு பிராமணனாகப்பட்டவன் அந்தணன். அந்த அந்தணரானவர் தினமும் சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய காலத்தில் பிராணாயாமம்னு ஒன்று பண்ணுவார். அந்த பிராணாயாமங்கிறத பண்ணும்பொழுது முதல்ல வலது கை பக்கம் இருக்கிற மூக்கிலேருந்து அப்படியே இழுத்துக்கணும். அதை உள்ள கரைச்சிட்டு அதற்குரிய மந்திரத்தை சொல்லி இடது மூக்கு துவாரத்தின் வழியால் அதை வெளில விடணும். அந்த மாதிரி அதோட பேர் பிராணாயாமம்னு வேறு. அந்த பிராணாயாமம் செய்யக்கூடிய அந்த பிராமணர்கள் எப்படி மூச்சை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ அதுபோல ஸ்ரீமன் நாராயணரை அவர் கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாதபடி இந்த அரக்கர்கள்லாம் செய்தார்கள் ராமா. நிசாசரை சாத்தியமானோ மீனைரிவ மகோததி சார்ந்தமாயம் துர்தர்ஷோ ராட்சசேபியோ அசுர்ஜத் சரானே. இதற்கு நான் உனக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ராமா. நீரில் ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த கடலில் மீன்கள் என்ன பண்ணா, துள்ளி குதிச்சு விளையாடும். அதுபோல இந்த அரக்கர்கள்லாம் மகாவிஷ்ணுவை மேலும் மேலும் தாக்கினார்கள் ராமா. மீன்கள் அந்த கடலை அடித்து துவைப்பதனால கடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதுபோல அரக்கர்களினுடைய
தாக்குதல்னால ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணருக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படவே இல்லாராமா. அந்த சமயத்தில் யாராலேயுமே வெற்றி கொள்ள முடியாத பகவான் ஸ்ரீமன் நாராயணர் சாருங்கம், அந்த வில்லு ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதில் அம்பு நம்ம செலுத்தணும்னா எங்கே செலுத்தணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் கரெக்டாக போய் சேரும், சரியாக போய் சேரும். அப்படியேப்பட்ட அந்த வில்லில் அம்புகளை பூட்டினார்றாமா. அம்புகளை பூட்டி என்ன பண்ணார்? அரக்கர்களை நோக்கி அதை செலுத்தினார் அந்த அம்புகளை அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர் ராமபிரான்ட்ட. சரை பூர்ணாய தோ சிருஷ்டை வஜ்ர வக்திரே மனோஜவைஹி சிச்சேத விஷ்ணு நிசிதை சதாசோத சகசிரசா வித்ராவிய சரவர்ஷேண வருஷம் வாயுரி ஓத்திதம் பாஞ்சஜன்யம் மகாசங்கம் பிரதத்மௌ புருஷோத்தமஹா. அப்போ ஸ்ரீமன் நாராயணர் இவருடைய சாங்கம் அப்படின்ற அந்த வில்லிலேருந்து நன்றாக வளைத்து அந்த வில்லிலேருந்து விடப்பட்ட அம்புகள் வஜ்ராயுதத்தின் பேராற்றல் கொண்டவைகள். அந்த அம்புகள்லாம் மனோவேகத்தோட செல்லக்கூடிய 100,000கணக்கான கூர்மையான பானங்களால் அரக்கர்களை எல்லாம் பிளந்து தள்ளினார் ஸ்ரீமன் நாராயணர். பெருங்காற்றானது ஒரு புயல் காற்று ஒன்று வீசுறதுதாமா. அந்த புயல் காற்று வீசும்போது என்ன ஆகும்? மேகமும் கலையும், அதே சமயம் மழையையும் துரத்தி விட்டுரும், மழையும் வராது. அதுபோல அம்பு மாரிகளால் அரக்கர்களை எல்லாம் சிதறடித்த புருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர் உடனே என்ன பண்ணார்? ரொம்பவும் மகிமை மிக்க பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்கம் தன் கையில் எடுத்துட்டு அதை ஊதினார்மா. அந்த சங்கம் ஊதினார். சோம்புஜோ ஹரிணா மாத சர்வா பிராணேன சங்கராட்டு ரராச பீம நிக்ராதஸ் திரைலோக்கியம் யதயன்னிவா சங்கராஜரவ சோத திராசயாமாச ராட்சசானு மிருகராஜ இவாரண்யே சமதானிவ குஞ்சரானு. அதாவது இந்த சங்கானது எதிலேருந்து வந்தது? அதாவது அகஸ்திய மாமுனிவர் ராமபிரான்ட்ட சொல்றார், இந்த சங்கானது ஜலத்திலேருந்து வந்தது, ரொம்பவும் மகோன்னதமானது. அப்ப என்ன பண்ண ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய முழு மூச்சோட அந்த சங்கம் ஊதிய போதுறாமா, எழுந்த அந்த பயங்கரமான பேர் ஒலியினால 3 உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப பயந்து போனா. அவ எல்லாரும் ஆடி வேற போயிட்டா. இது எப்படின்னாக்க, ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் மதம் கொண்ட யானைகள் சிங்கம் கர்ஜிக்கும். அதனுடைய குரலை கேட்டதுமே எப்படி பதறி போய் ஓடி போகுமோ, அதுபோல ஸ்ரீமன் நாராயணர் ஊதிய அந்த சங்கினுடைய சங்குக்கே தலைவன் யாருனாக்கா பாஞ்சஜன்யன். அவர்தான் பாஞ்சஜன்யன்.
அவர் தான் சங்குக்கே தலைவன். அந்த ஒலியை கேட்டதுமே அரக்கர்கள்லாம் ரொம்பவும் பதறி பதறி போய் அங்கங்கே சிதறடிச்சு ஓடி போனா ராமா. ந சேகுரஸ்வா சம்ஸ்தாதும் விமதா குஞ்சராபவன் சந்தனேபிய ச்சுதா வீரா சங்கரா வித துர்பலாக சார்கசாப வினிர்முக்தா வஜ்ரதுல்யானனா சராக விதாரியதானி ரக்ஷாம்சி சுபுங்கா விவசு க்ஷிதீம். அதாவது அந்த சங்குனுடைய ஒலியை கேட்டதுமே ரொம்பவும் பயந்து போய் அச்சத்தால ஆற்றலையும் துணிச்சலையும் இழந்த இந்த அரக்கர்களுடைய குதிரைகள் போர்க்களத்தில் அதால் நிற்கவே முடியலாராமா. யானைகள்லாம் மதம் கொண்ட யானைகளுக்கெல்லாம் மதமெல்லாம் இறங்கி போயிடுச்சு இந்த ஒலியினால. தேர் வீரர்கள்லாம் என்ன பண்ணா, தேர்லேருந்து கீழே குதித்து விட்டார்கள், கீழே விழுந்தார்கள். அந்த சார்கம் அப்படின்ற அந்த வில்லிலேருந்து விடப்பட்ட அம்புகள் வஜ்ரம் போல கூர்மையாக இருக்கக்கூடிய தலைப்பகுதியை கொண்டவைகளும் பிரமாதமாக அந்த அம்புகளில் சிறகானது கட்டப்பட்டு இருந்தது ராமா. அப்படி கட்டப்பட்டவைகளுமாக இருக்கக்கூடிய பானங்கள் அரக்கர்களை எல்லாம் துளைத்து கொண்டு பூமிக்குள்ள போய் புகுந்து கொண்டது ராமா. வித்யமான சரை சங்கே நாராயண கரச்சுதைகி நிவேது ராட்சசா பூமௌ சைலா வஜ்ர ஹதா இவா. அதாவது பார்க்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா ராமா? இந்திரனுடைய கையிலே இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட ஒரு மலையானது எப்படி தரையில் சரிந்து விழுமோ அதுபோல அந்த போர்க்களத்தில் ஸ்ரீமன் நாராயணர் அவருடைய திருக்கலங்களால் விடப்பட்ட பானங்களால் தாக்கப்பட்ட அரக்கர்கள்லாம் தரையில் விழுந்து சாய்ந்து மடிந்து போனார்கள் ராமா. பிரணானி பிரகாத்ரேபியோ விஷ்ணு சக்கர கிருதானிவை அசுரக்ஷரந்தி தாராபி ஸ்வர்ணதாரா இவாசலாக. அப்போ அந்த சமயத்தில் அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா ராமா? அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறார் ஸ்ரீநாவிடன்ட்ட, ஒரு மலையினுடைய உச்சியில் காவிக்கல்லானது இருக்கும். அந்த காவிக்கல்லானது இந்த வஜ்ராயத்தால் தாக்கப்பட்ட உடனே என்னவாம், அது அப்படியே கரைந்து ஒழுகும். அதுபோல ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய சக்கராயுதத்தினால தாக்கப்பட்டு புண்ணாகி போன அரக்கர்களோட உடல்லேருந்து ரத்தமானது அந்த மாதிரி பெருகி ஆறா ஓடித்துறாமா. சங்கராஜர வஸ்யாமி சார்க சாபர வஸ்ததா ராட்சசானாம் ரவாம் சாபி கிரசதே வைஷ்ணவோரவா. சங்குகளுக்கெல்லாம் அரசன் யாரு தெரியுமா ரமா? சங்குகளுக்கு அரசன் போன்ற இருக்கக்கூடிய அந்த பஞ்சஜன்யத்தினுடைய ஒலியானதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த சார்ந்த வில்லு அதில் நான் ஏற்றும் போது அந்த நானொலி, அந்த ஒலியும் அரக்கர்களோட அட்டகாச குரல் எத்தனையும் அப்ப என்ன பண்ணார் மகாவிஷ்ணுவானவர்?
வீரமா ஒரு குரலை எழுப்பினாரு, ஆவேசமா. அந்த சமயத்தில் அவர் இந்த ஆவேசமா அந்த குரல்ல எழுப்பின உடனேயே இந்த சப்தங்கள் அனைத்துமே அதில் அடங்கி போயிடுத்துதாமா. இந்த சப்தங்களே கேட்கல. தேஷாம் சிரோதரான் தூதான் சரத்வஜத நூம்ஷிசா ரதான் பதாகாஸ் தூணிராம் சிச்சேதா சாஹரி சரைஹி. இப்போ அகஸ்யமாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்றார், பகவானாகப்பட்ட ஸ்ரீ ஹரி நாராயணர் அரக்கர்களுடைய ஆடிக்கொண்டிருந்த அந்த தலைகள், அவருடைய அம்புகள், கொடிகள், அவருடைய விற்கள், வில் தேர்கள், பதாகைகள், அவ கையில் வில்லு வச்சுட்டு இருக்கானா, அம்புரா துணிகள் இருக்கும். அந்த அம்புரா துணிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணார் தெரியுமா ஸ்ரீமன் நாராயணர்? தன்னுடைய அம்புகளால அனைத்தையும் அறுத்து தள்ளினார்மா. சூர்யாதிவ கராகோரா கூர்மய சாகராதிவா பர்வதாதிவ நாகேந்திரா தாரௌகா இவ சாம்புதாத்து ததா சார்க விடீர்முக்தா சரா நாராயணேரிதாக நிர்தாவந்தீஷ வஸ்தூர்ணம் சதசோத சகஸ்ரசா. அப்போ ஸ்ரீமன் நாராயணர் என்ன பண்ணார் தெரியுமா? பிரமா சூரியனுடைய அவரை சுற்றி வர ஏகப்பட்ட கிரணங்கள் இருக்கும். அவர் ஒளியே பெரிய ஒளி. அதை தவிர இந்த கிரணங்களோட ஒளி செஞ்சாலும் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட பேரொளி போலதான் ஒரு பெரிய கடலானது இருக்கு. அந்த கடல்ல கொஞ்சம் கூட இடைவிடாமல் அயராது வீசக்கூடிய அலைகள் போலவும் ஒரு பெரிய மலை இருக்கு. ஏன்னா மலையில தான் நாகங்கள்லாம் இருக்கும், பெரிய பெரிய நாகங்கள்லாம் இருக்கும். அதில் பெரிய நாகங்கள் எப்படி தலை தூக்குமோ அதுபோலவா மேகமானது இருக்கு ஆகாயத்தில். அது பொழியக்கூடிய தூறல் கூட்டம் போலவா ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய கையில் உள்ள சார்கம் அப்படின்ற அந்த வில்லிலிருந்து 100,000 பானங்களால் ஸ்ரீ நாராயணர் அவரால் செலுத்தப்பட்டு வெகு வேகமாக அந்த சார்கன்ற வில்லை விட்டு வெளியே போச்சு. போய் அரக்கர்களை எல்லாம் தாக்கித்துறாமா. சரபேன யதா சிம்ஹா சிம்ஹேன தீர்தா யதா திரதேன யதா வியாக்ரா வியாக்ரேன த்வீபினோ யதா த்வீபினேவ யதா ஸ்வான சுனா மார்ஜா ரகா யதா மார்ஜாரேன யதா சர்பா சர்வேன ச யதா கவஹ. ததா தே ராட்சசா சர்வே விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா திரவந்தி திராவிதா சான்யே சாயுதாஸ்ய மகீதலே. அதாவது சரபம் ஒரு காடானது இருக்கு. அந்த காட்டில் சரபம் அப்படின்ற அந்த ஒரு விலங்கு தான் ரொம்பவும் கொடிய விலங்கு. அந்த விலங்கை பார்த்துதாக்க சிங்கமானது பயப்படும். காட்டுக்கே ராஜா சிங்கம், அந்த சிங்கமே பயப்படும்.
சிங்கத்தை கண்டு எது பயப்படும்? யானையானது பயப்படும். யானையை பார்த்துட்டு புலியானது பயப்படும். புலியை பார்த்துவிட்டு சிறுத்தையானது பயப்படும். சிறுத்தையை பார்த்துட்டு நாயானது பயப்படும். நாயை பார்த்துவிட்டு பூனையானது பயப்படும். ஆனால் பூனையை பார்த்த உடனே பாம்பானது பயப்படும். பாம்பை பார்த்த உடனேயே எலியானது பயந்து ஓடும். அதுபோல ராமா, பேராற்றல் படைத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணுவினுடைய தாக்குதலை தாங்க முடியாத அரக்கர்கள், ராட்சசர்கள் இங்கும் அங்கும் தலை தெரித்து ஓடியே போனார்கள் ராமா. ஓடி போனவர்கள சில பேர் என்ன பண்ணான்னாக்கா, தரையில் விழுந்து அங்கேயே மடிந்தும் போனான். ராட்சசானாம் சகசிராணி நிகத்தியம் மதுசூதனா வாரியம் பூரயாமாச தோயதம் சுரராடிவா. இப்போ சொல்ற ரகசிய மாமுனிவாசிய ராமபிரான்ட்ட, மேகங்களுக்கு தலைவன் யாரு? இந்திரன். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மேகங்களுக்கு தலைவன் இந்திரன். அவரே தான் மேகத்தில் நீரால் நிரப்புவதை போல மதுசூதனராக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர் ஆயிரக்கணக்கான அரக்கர்களை எல்லாம் கொன்றுவிட்டு மீண்டும் என்ன பண்ணார்னாக்கா, சங்கத்தை எடுத்துக்கொண்டு கையில் சங்கம் எடுத்துக்கொண்டு வெற்றி முழக்கத்தை அந்த இடத்துல நிரப்பினார்ராமா. மீண்டும் சங்கு ஊதினார்வர். நாராயண சரத்ரஸ்தம் சங்கநாதசு விஹ்வலம் யயோ லங்காம் அபிமுகம் பிரபக்னம் ராட்சசம்பலம். அப்போ ஸ்ரீ ராமபிரான்ட்ட அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்புமாரியை கொஞ்சம் கூட தாங்கிக் கொள்ள முடியாம பயத்திலேயும் அச்சம் கொண்டும் பாஞ்சஜன்ய அந்த சங்கினுடைய ஒலியினால, அவர் ஊதினாரோனோ அந்த சங்கினுடைய ஒலியினால இந்த அரக்கர்கள்லாம் மிகவும் கலவரம் அடைந்தவர்களாக, அந்த அரக்கப்படையினர் முழுவதுமே முறியடிக்கப்பட்டவர்களாக இலங்கையை நோக்கி ஓடி போனாராமா. எல்லாரும் இலங்கையை நோக்கி ஓடி போனார்கள். பிரபக்னே ராட்சசபசே நாராயண சராகதே சுமாலி சரவர்ஷினா நிவவார ரணேஹரிம். இந்த மாதிரி அந்த போர்க்களத்தில் ஸ்ரீமன் நாராயணருடைய அம்புகளுக்கு தாக்கு பிடிக்காம அரக்கற்படையானது ஓட தொடங்கியதுமே இந்த மால்யவான் அரக்கன் இருக்கானோ அவனுடைய முதல் தம்பி சுமாலி, அவன் அரக்கன். அவன் என்ன பண்ணான், சரி மகாவிஷ்ணு அவர் மீது அம்பு மாறி பொழிந்து சரி மகாவிஷ்ணுவை ஸ்ரீமன் நாராயணரை முன்னேற விடாம தடுத்து நிறுத்தினான்றாமா. சதூதம் சாதயாமாச நீகார இவபாஸ்கரம் ராட்சசா சத்வசம்பன்னா புனை தைரியம் சமாததுகு. அதாவது அகஸ்திய மாமுனிவர் சொல்றான் ராமபிரான்ட்ட, ராமா, ஒரு பனிகாலத்தில் பனிமூட்டமானது இருக்கும்.
அந்த பனிமூட்டமானது சூரிய பகவானை முற்றிலும் மறைத்துவிடும் இல்லையா? அதுபோல இந்த சுமாலிங்கிறவன் அரக்கன் ஸ்ரீமன் நாராயணரை மகாவிஷ்ணுவை அம்புகளாலும் மூடினான். அதனால வீரம் ஏகப்பட்டதாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் மறுபடியும் தைரியம் அடைந்தார்கள் ராமா. அத சோபிய பதத்ரோஷா ராட்சசோ தலதர்பிதா மகாநாதம் பிரகுர்வாணோ ராட்சசாஞ்ச் ஜீவயன்னிவா. அதாவது அகஸ்திய மாமி இவர் சொல்கிறார் சுவாமிகிட்ட, இந்த அரக்கர்கள் இருக்காளே ராட்சசர்கள், இவெல்லாம் தனக்கு பலமானது நிறைய இருக்கு அப்படின்ற அந்த பலத்தினாலேயே ரொம்பவும் கொழுப்படைஞ்சு போயிருந்து அந்த சுமாலி அப்படின்ற அந்த அரக்கன் உரத்த குரல்ல கர்ஜனை செஞ்சான். அப்படி அந்த உரத்த குரல்ல வந்து அவன் கர்ஜனை செய்துவிட்டு அரக்கர்கள் அனைவருக்கும் மீண்டும் புத்துயிர் அளிப்பது போல ஸ்ரீமன் நாராயணர் மீது கோபத்தோட தாக்குதல் நடத்தினான்றவன் இந்த சுமாலி அரக்கன்றவன். உட்சிப்பிய லம்பாவரணம் துன்வன் கரமிவத் துபா ரராச ராட்சசோ ஹர்ஷாத் சத தித்தோய தோயதா. அப்போ அந்த சமயத்தில் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது தெரியுமா ராமா? அந்த இடம் ஒரு யானையானது இருக்கு. அந்த யானை என்ன பண்ணும்? தன்னுடைய தும்பிக்கையை வந்து உயர்த்தி ஆட்டும். அதுபோல மின்னல்கள் எப்படி வெளிச்சமாக இருக்கும். மின்னல் வந்து 1000 கிலோமீட்டர்னா எப்படி இருக்கும்? நம்ம கண்ணே பறி போயிடும். அந்த அளவுக்கு ஒளி உடையதும் வேகம் போன்றதுமான அணிகலன்கள் ஒளி வீசும் தன்னுடைய கையை வந்து மேலே உயர்த்தி தூக்கி மகிழ்ச்சியோட இந்த சுமாலி அப்படின்ற அரக்கனானவன் ஆரவாரம் செஞ்சான் ராமா. இத்தியாசேஷிமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே உத்தராகாண்டே சப்தம சர்க்கः. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 7வது சர்க்கமானது 28வது ஸ்லோகம் பூர்த்தியானது. நாளை 29வது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல இருக்கின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சுப அஸ்து ததாஸ்து. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோடையும் சத்தந்தான பாக்கியத்தோடையும் பிரமாதமாக நன்னா இருங்கோ. எல்லாரும் நமது சேனலுடைய தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள். தாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடியது அனைத்தும் சாக்ஷாத் பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் தாங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். ஆகவே தான் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்கின்றோம்.